Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்களா நம்மளோட நியூ பேஸ்க்கு நம்ம வந்துட்டோங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படியும் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட பேஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வந்து போட்டேங்க. ஓகேங்களா? இருங்க, டோர் ஓப்பன் பண்ண போகிறேன். டடா. ஓகே எஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ பேஸு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீ ரெக்கார்டிங் கைஸ். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே எல்லாம் முடிச்சுட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ட்ரோ எடுக்கிறேங்க. ஓகேங்களா? ஓகே எஸ், இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஹேட்ச் பண்ணுறதுக்காக 3 இது வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸான கிராஃப்டிங் டேபிள். ஸோ அதுக்கப்புறமேட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராஃப்டிங் டேபிள் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் மாடிலையும் ஒரு இடம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? மாடியில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜ் தான் கைஸ். ஓகேங்களா? மற்றபடி ஃபுல்லாக எடுத்து மாடியில் ஸ்டோரேஜாக செட் பண்ணிட்டேன். கீழே ஃபுல்லாக கிராஃப்டிங் டேபிள், மேலே ஸ்டோரேஜ். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல மைனிங்கு, அப்புறம் ப்ரீடர் ஃபார்மு, அதுக்கப்புறம் ரெஞ்சு, இந்த இடத்துல மில்லு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபார்மிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு விட்டுட்டேன். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு சில போல்ஸ்லாம் ரிவைவ் பண்ணக்கூடாது தான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பிடிச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வீடியோவில் எடுத்த ஒரு இன்ட்ரோனால சில விஷயங்களை காட்டி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. சரி, ஓகே கேஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு ஐஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஐஸ் ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி, ஓகே கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல அந்த சிண்டிகேட் ஆட்கள்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பானுங்க கைஸ். ஓய், செமையா இருக்கு. என்னது கைஸ் இது? 39 லெவல். டேய் இருங்க. ஓகே, என்னடா வந்தவொடனே சண்டைக்கு வர? போடு, அச்சு நொறுக்கு. முப்பத்தி 39 லெவலில் இருக்காங்க. சிவனை மட்டும் நம்ம பிடிச்சினா சூப்பராக இருக்கும். மான் மாதிரி இருக்காங்க சிவனும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு மான் பிடிச்சோம்ல பிங்க் கலரில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஐஸில் இருக்கிற மான். செட்டிங்ஸ்லாம் குறைச்சிட்ட பிறகு பாருங்க டேமேஜே விழ மாட்டேங்குது. நம்மளும் அடிக்க ஆரம்பிப்போம். ஐயோ, பவர் வேற ஏதாவது வெறியா போட்டுற போறான். இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அடிக்க போவோமா? வாங்க. ஐயோ, ஏதோ பெரிய அட்டாக் போட போறான். இந்த அட்டாக்ல மட்டும் மாட்டி இருந்தேன், கதற விட்டு அடிச்சிருப்பானுங்க. போடுறா 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 போடுறா. இன்னும் 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 அவ்வளோதான். யாரை முட்டை வர நீனு? அவ்வளோதாங்க, போதும்டா. நைஸு. 3% தானா? பால் வேற பால் தான் போடணும்னு நினைக்கிறேன். 1% தானா? பிடிக்க முடியாதோ? ஏய் அச்சிச்சோ, மாட்ட மாட்டேங்கிறானே. இவனுக்கு வேற பால் தான் போடணும்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னே தெரில. 1% காட்டுது. நாசமாக போச்சு. இந்த லெவலில் இருக்கிறதெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேற கலர் பால் வேணும் கேஸ். இருக்கிற எல்லா பாலையும் தூக்கி தூக்கி போட்டு பார்க்குறேன். என்கிட்ட இருக்கிறது இந்த 3 கலர் பால் தான். இதெல்லாம் 1%. ஆர்மரை உடச்சிட்டானா? பிடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 2-3 அடி வாங்கிக்கோ. 1% தான்டா இருக்க. ஏன்டா இப்படி பண்ற? மாட்டிக்கிடா. ஐயோ, ஒரே வச்சிட்டானே. ஓடு, அடி தும்மா டும்மு டும்முன்னு விழுது. 9% வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. எப்படியும் டெத்து தான் ஆகிடும். சரி, எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னே தெரியல இப்போ இதுக்கு. இன்னும் ட்ரை பண்ணிடுமா? 1% தான்டா இருக்கு. 14 பால் 9. வாய்ப்பு இல்லை கைஸ், அடிக்கிறது வாய்ப்பே இல்லை. எடுத்துப்போ.
ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் டைப் மேனை வந்து இப்போ நம்ம கில் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது பிடிக்க ரொம்பவே ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் என்னால் சுத்தமாக முடியல. ஆக்சுவலி என்னோட கேப்சர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 7 கிட்ட இருக்குது. இருந்தாலும் ஏன் தெரியல என்னால் அதை பிடிக்கவே முடியல. அதோட எக்ஸ்பியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே குறைச்சி எடுத்துகிட்டு போனேன். 100க்கு கீழே கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா என்னால் அது பிடிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அதை கில் பண்ணிவிட்டு என்னோடய ஜேர்னியை கண்டினியூ பண்ணேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீப்பான ஐஸ் ஏரியாவை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அங்கே மட்டும் என்ன புதுசாக நடந்துட போகுது, அங்கேயே அதே கதை தான் நடந்துச்சு. அதை பாருங்கள். ஃபுல்லாக ஐஸ் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு கேஸ். ஆனால் இந்த இடத்துல போலே இல்லை. எதுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்குது. ஓ இங்கே பாருங்க, போலே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் எவனோ இருக்கான். 42வது லெவல். நார்மலாகவே பிடிக்க முடியல. 39 நம்மளால் பிடிக்க முடியல. நான் ஃபயர் 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இவனை ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே ஒரு எக் இருக்கு. 42. அட்டாக் பண்ணுறான் அவனை. ஐயோ உறைஞ்சு போகிறாங்க. பனி சூட்டு தானே இது. ஏறா அடிச்சு உடச்சிடாதீங்கடா. எங்கடா போன என்னோட அட்டாக்கே பண்ணல. நீனு அட்டாக் பண்ற அவனை. இங்க பாருங்க அட்டாக்க பாத்தீங்களா? அங்க இந்த 50 தான் கொடுக்குறான் பாருங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 300 400 கொடுத்தவன் 50 தான் கொடுக்குறான். சாவு சாவு சாவு. இவனை பிடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா டேமேஜ் நல்லா வாங்குறான். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கையில் அடிச்சுக்கலாம். ஒரு பால் போட்டு பார்ப்போமா? வாய்ப்பில்லை வாய்ப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். டே அட்டாக் பண்ணுறா. டே அட்டாக் பண்ணுறா. இப்போ வெளியே வந்துடுது கேஸ். இவனுக்குலாம் வந்து நம்ம வேற பால் தான் பிடிக்கணும். 0% வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, இவனை கில் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காங்கிரீட் சைடுக்கு இவனோட ஃபியூடு தேவைப்படும். போட்டுடுறா. 42வது லெவல். ஊழு போடுறா அவனை. டே அவன் மேலே ஊதுறா. யாரா அவன்? நீனு யாரு கைஸ் இவன்? ட்ரிக்கோ மாதிரி இருக்கிறான். வாயில இலையெல்லாம் வச்சுக்கிட்டு. போச்சு போச்சு, ஒரே வெஸ்டான். டேய் அட்டாக் பண்றானா? என்னடா பண்ற? இப்படி இப்படியும் பறந்துக்கிட்டு. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ அட்டாக் பண்ணு. அவ்வளோதான். ஓகே, இந்த இடம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல இருக்கிறது எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இருங்க. ஸோ இந்த பேர்லையும் பார்த்தீங்கன்னா என்னால் பிடிக்க முடியல. ஸோ அதனால இந்த இடத்த விட்டு கிளம்பி என்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு டெசர்ட் தெரிஞ்சுது. ஆனால் டெசர்ட்டில் மைனிக்கு சூப்பரான ஒருத்தன் இருப்பான். ஸோ அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெசர்ட்டுக்கு கிளம்புனேன். எப்படா இப்படி போடா, என்னடா பண்ணுற? ஒரு வேளை இவன் கீழே விழுந்தா கூட நம்ம நீந்தியே டெசர்ட்டுக்கு போயிடலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 சூட்டையும் என் உடம்புல வச்சுக்கிடுது. மெட்டலும் வச்சுருக்குது, ஐஸும் வச்சுக்கிடுது. நம்ம எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூட் மாற்றிக்கிடுது. ஓகே, வெடிக்கிறவனுங்க இருக்கானுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. அதனால் இது தேவை கிடையாது. நான் டெசர்ட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயர் ஒருத்தன் பார்த்தேன். அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அவனை என்னால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பிளேயர் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிடிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் பிடிக்க ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். என்ன பண்ணுறதுனே தெரில. இதை பிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பால் ஆச்சும் தேவைப்படுது. பிடிக்க முடியாதே. லோ லெவலாக பார்த்து எவனாச்சும் வேணா பிடிச்சி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. வேணா விடுங்க, ட்ரை பண்ணுவோமா? ஆனால் குரங்கு கொடூரமாக அடிப்பானே. நார்மலே பிடிக்க முடியல. 40வது லெவலில் எங்கே பிடிக்க போகிறேன்? ஓகே, தரமாக இறங்கியிருக்கேன். குரங்கு சும்மா தெரிக்க விட்றான் பார்த்தீங்களா? வேற லெவல் கைஸ் நம்ம குரங்கு. என்னடா முட்டை இது? எலக்ட்ரிசிட்டி முட்டை. தூக்கு 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 முட்டையை தூக்கு முட்டையை தூக்கு.
ஒரு ஐயோ சூறாவளி ஓடுறான். போச்சு, இது எப்படியும் செத்துருவான்னு நினைக்கிறேன். சரி நீ இறங்கு, ஆட்டத்தில் நீ இறங்கு. ரெண்டும் ஃபயர் டைப்பு, வாட்டர் தான் நம்மளுக்கு வேணும். ஓகேடா. ஜிஜோ நெருப்பா விட்டாம் பாருங்க. ரஷ்யன் சூரியன் 1000 டேமேஜ். அங்கர்றா 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 அங்கர்றா. இன்னொரு அட்டாக் மட்டும் அதே மாதிரி போடுறா. வாட்டர் பால் போடுறா, வாட்டர் பால் போடுறா. டேய் போடு, நெருப்பு துப்புறான். டேய் வாட்டர் பால் போடு. கண்டிப்பா அடுத்த அடியில கொண்டுடுவான் பாருங்களா. இந்த அடியில செத்து போயிடும். அது நான் சொல்லல. ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். இதை என்னால் கண்டிப்பாக பிடிக்க முடியாதுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஃப்ளூக்லியாச்சும் மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கண்டிப்பாக மாட்டல. ஸோ அகைன் என்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணேன். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சரை ஒன்று கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த இடத்துல பக்கத்துலேயே ஃபாஸ்ட் ட்ராவலும் இருந்துச்சு. ஸோ அதை அன்லாக் பண்ணிவிட்டு அது உள்ளே போய் பார்த்தேன் ஏதாச்சும் புதுசாக ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இந்த கலர் பாலும் கிடைக்க மாட்டேங்குது. சர்க்கியூட் போர்டு செய்யறதுக்கு அந்த வேலையை பார்த்துருமா பேசாமல். அதாவது இது செய்யணும் கைஸ். இப்போ நம்ம இதை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு அயன் இக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கப்புறம் சர்க்கியூட் போர்டு பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே பார்க்கலாம் கைஸ். இந்த இடத்துல இதெல்லாம் நிறைய இருக்குது, பிடிக்க தான் முடிய மாட்டேங்குது. எவனா அட்டாக் பண்ணுறானா? டேய் 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 நான் அட்டாக்கிங்கே வரல, தேவையில்லாமல் வந்து செத்து போயிடாத சொல்லிட்டேன். மேப்ல எங்கே? ஓகே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் இருக்குது. ஓகே நைஸ். ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த இடம்லாம் செட் ஆகாது. நம்ம ஒன்றும் இந்த லெவலில் இருக்க பேர்ல்ஸ் எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பவர்ஃபுல் கிடையாது. ஃபஸ்ட்டு இது மட்டும் அன்லாக் பண்ணிட்டேன், இந்த ஏரியா விட்டு ஓடிடலாம். ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். ஏய் இவனுங்களாம் நம்ம ஆட்கள் தான். சூப்பர் ராடி இறா வரேன். கைஸ் இவனுங்கள்ட்ட பேசினா கூட சம்டைம்ஸ் அந்த பால் கொடுப்பானுங்க கைஸ். பால் கொடுப்பியாடா? கொடுக்க மாட்டியா? நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? என்னடா இந்த இடத்தெல்லாம் அடிச்சு உடச்சி போட்டு வச்சிருக்கீங்க. இல்லை இதுக்குள்ள ஏதோ பாஸ் ஃபைட் இருக்கா? பாஸ் ஃபைட் இருந்தால் அப்படியே ஓடிடுவேன். ட்ரேடர் இருக்காங்க, வாங்க தான் போகிறேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் பிடிக்க வந்தது இவனை தாங்க நான் பிடிக்க வந்தேன். ஆனால் இவனை விட்டுட்டு நான் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். இவன் சூப்பராக பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுவான். இங்கே ஒருத்தன் இருக்கான். ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாங்க சிங்கப்பூருங்க. ட்ரெஸ் எல்லாம் இதெல்லாம் வாங்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஹீட் ரெசிஸ்டன்ட். ஓகே ஓகே இது வேணா இருக்கட்டும். இவன் தான் ரெசிபி விற்கிறவன்னு நினைக்கிறேன். அடா போடா, இந்த பால் எனக்கு வேணாண்டா. வேற ஏதாவது பால் கொடுத்துருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன். இது எல்லாமே என்கிட்டே இருக்கு. ஓகே இது வாங்கி வச்சுக்கலாம். சீடு வாங்குறதுக்கு எதை வாங்கியிருக்கேன் பாருங்க நான். ஓகே இங்கே வேணும் இருக்கான். இவன் யாரு? யாரா நீ? எதா கொடுப்பியா? ஒன்றும் கொடுக்க மாட்டியா? ஓ பேட்ட. ஓகே இந்த இடத்துல எதுவும் உருப்படியே இல்லை. சரி ஓகே நம்ம ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிவிட்டு எரிமலை சைடே ஓடிடலாம். நம்ம இப்போ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் போல் பால் வந்து ரெடி பண்ணி ஆகணும். ஓகே என் சைடு பொறுத்து. ஓகே இந்த சைடு போ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபயர் டைப் பிடிக்கலாம். ஓகே இந்த ஃபயர் டைப்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதனால் இது வேணாம். ஓகே அவனை விடுங்க. இந்த இடத்துல வெறும் 30வது லெவல் ஒருத்தன் இருக்கிறான். தாடா இவனையாச்சும் அட்டாக் பண்ணுறா, பிடிக்க ட்ரை பண்ணும். பால் இல்லையா? நாசமாக போச்சு. மஞ்சள் கலர் பால் இல்லை, இதை வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அட்டாக் பண்ணு. தலைமலே போடுவோம் பாருங்க. சரி 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 இதுக்கப்புறம் உன்னோட வேணாம். விடவே கூடாது இதெல்லாம். 16 லெவலில் தாண்ட மாட்டேன்னுதே. ஏய் ஓடாத. இந்த கிரீன் கலர் பால்லாம் இப்போ ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ஐயோ கிழவின்ட்டேன்.
அட யாரா இவன்? எதுவுமே பிடிக்க முடிய மாட்டேங்குது. முடிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது கைஸ். இதுல செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணாலும் பண்ண இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. சரி ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ரொம்ப நிறையவே தேவைப்படுது. முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சல்ஃபர் எடுத்துக்கிறேன். சல்ஃபர் உடைக்கிற மாதிரி எவனுமே இதில் உடைக்க மாட்டானே. இவன் கூட மரத்தை தான் கலெக்ட் பண்ணுவான். இன்னைக்கு ரொம்ப நேரம் சுற்றி எங்கெங்கேயோ போயிட்டு வந்து பட் ஆனால் பிடிக்க முடிஞ்சதே என்னமோ ஒன்று தான். ஆனால் அந்த ஃபயர் டைப் ஒன்று பிடிச்சிட்டோம்ல, ஸோ அந்த ஃபயர் டைப் நான் ரொம்ப நேரமாக பிடிக்கணும்னு நினச்சேன் ஒன்று அது. ஓகே, நான் ஃபாஸ்ட் ஆல் பண்ணிட்டு நம்ம பேஸ்க்கு ரிட்டர்ன் ஓடிடலாம். அகெயின் நம்ம பேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு ஃபயர் டைப் எடுத்துவேன். எங்கே இருக்கான் அவன் ஃபயர் டைப்? யாருக்கு பதில் வச்சுக்கலாம்? ஓகே, இவனை தூக்கிடலாம். அதுக்கு பதில் இதை வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நைஸு. எங்கே போகிறான்? என்ன பண்ண போகிறான்? எக்குக்கு எதாவது பண்ணுறான்னா என்ன? இல்லை, இது பார்த்தா நம்ம எக்கு போட்டு விட்ருக்கேன். கம்ஃபர்டபுள் தான் போட்டிருக்கு. அங்கே என்னடா போகிற? அங்கே ஒன்றும் கிடையாதுடா. அங்கே என்னதான் கைஸ் கொளுத்துறான்? உள்ள என்ன இருக்கு? உள்ள கொளுத்துற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஓகே ஓகே, இந்த இது கொளுத்திட்டு இருக்கானா? நைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து செய்யறதுனா சர்க்கியூட் போர்டு அதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குது கேஸ். பாலிமர் இருக்கு கேஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணிடுறேன். எதுவும் பார்த்தீங்கன்னா இதை செய்யுமா? ஓகே, ஒர்க் பண்ணுது கேஸ். நல்லா இருக்குல்ல இது பார்க்கறதுக்கு ஃபயர் டைப்பு. எங்கே போற? பசி எடுத்துக்கிச்சா? அச்சோ, என்னடா இங்கே நடக்குது? டேய், என்னடா பண்ணுறீங்க வேலை பார்க்குறவனுங்க? இந்த இடத்துல இவ்வளோ இது இருக்கு. ஓகே, நமக்கு உள்ளு பிரச்சனையே கிடையாது. உள்ளு ஊறப்பட்ட உள்ளு இருக்கு. நம்ம ரைச்சு பாருங்க, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றி விட்டு போயிட்டு தூங்கிட்டான். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் பெருசாக எந்த போல்ஸும் பிடிக்க முடியல. ஸோ அது ஏன்னு சுத்தமாக எனக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடிவு எடுத்தேன். இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ் ஃபைட் பண்ணும்போது நிறைய பாஸஸ் வந்து கில் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில்லட்டுன்னு ஒரு பாஸை தான் அகெயின் நம்ம வந்து டீம் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? எவ்வளோ 1000 தானே? கையாலே அடிச்சு பிடிக்கலாங்க. ஐயோ, கையால் வேலைக்கு ஆகாதோ? சரிடா, டே குரங்குடி, ஒரு 2 அடி எடுறா அவனை. போடு, தெரிக்க விடுறான் பாருங்க குரங்கு. ரொம்ப அடிச்சு காலி பண்றாத. அவன் எனக்கு வேணும். இந்த வாட்டியாச்சும் அவனை கொல்லாம பிடிக்கணும். போதும் 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 போதும். 194. ஓகே, 100%. இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாங்க. ஓகே, ஸ்டில்லட்டை பிடிச்சிட்டேன். நைஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ ஒரு பாஸ் ஃபைட் மட்டும் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டு தான் அடிக்கணும். ஆடா பாவி, அவனை ஏன்டா கொன்னேன்? பாஸ் ஃபைட் இப்படி பண்ணணும். நான் பாட்டி எங்கேயோ சுற்றின்னு இருக்கிறேன். எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு? ஓகே, இங்கே தான் பாஸ் ஃபைட் பண்ணுற இடம் இருக்கு. ஆனால் பாஸே காணோம். கரெக்டாக இங்கே தான் காட்டுது. கேவ் இருக்கோ? அடா, ஃபயர் டைப்பு. போடு, அடி அவனை. ஓவரா டேமேஜ் பண்ணிட்டாத, ஏன்னா அவனை நம்ம பிடிக்க வேண்டியது இருக்கு. நைஸு. எலக்ட்ரிக் நல்லா தான் வச்சிருக்கிறான். வாங்கடா.
கொன்றாத. நல்ல டேமேஜ் கொடுக்குறாங்க கைஸ் அவன் பாருங்களேன். ஓகே ஃபயர் டேமேஜா? ஓகே போதும் மாட்டிக்கோ. இதுக்கப்புறம் கையால் அடிச்சு தான் பிடிக்கணும். மாட்டிக்கும் தான் நினைக்கிறேன். 35 180 கிட்ட குறைச்சிட்டேன். செக் மாட்டல. இப்ப மாட்டிக்கும். 72 அட்டட்டு. என்னடா இது 12 கேஸ். இப்பயும் மாட்டலாம் சாவதான் கேஸ் போனோம். அது மாட்டிக்கிச்சு. எப்படியோ டேம் பண்ணிட்டேன்டா. பேர்ல்ஸ் பிடிக்கணும்னா நம்மளோட பேர்ல் பாலை அப்கிரேட் பண்ணாதான் முடியும்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 30 லெவலுக்கு மேலே தான் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இந்த மாதிரி இடத்துல தான் 10-15 ஸ்பான் ஆகுது. இவனுங்கெல்லாம் கொண்டு லெவலப் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இவனுங்கள்ட்ட இருந்து நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி எதுவும் தேவைப்படுது. ஓடு. என்னடா அட்டாக் பண்ணு. சூறாவளி போடு. போடு. சூப்பர். அவ்வளோதான். ஓகே சார், அந்த ரெட் கலர் பேர்ல் பால் செய்யறதுக்கான கிராஃப்டிங் டேபிள் நான் செய்யலான்னு முடிவு எடுத்தேன். ஆக்சுவலி அந்த கிராஃப்டிங் டேபிள் செய்யறதுக்கு நம்மளுக்கு அதிகமாக கோலும் அப்புறமேட்டு வந்து ஓரும் தேவைப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்காக்ஸ் வச்சு அடிச்சுன்னா சுத்தமாக கலெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் பில்டு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேர்ல் ஒன்று தேவைப்படுது. இந்த பேர்ல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டெசர்ட்ல தான் ஸ்பான் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவனை தேடி தான் நான் சுற்றினேன். ஆனால் அது வேற மாதிரி எங்கெங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவன் எங்கே ஸ்பான் ஆகுவான் அப்படின்னு இடம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு அவனை டேம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல நம்ம வந்து ஃபார்மை பில்டு பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கோல் அதுக்கப்புறமேட்டு ஓரும் கிடைக்கும். ஸோ இந்த ஓரும் கோலையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரிஃபைன்ட் அயர்ன் இக்னேட் கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிஃபைன்ட் அயர்ன் இக்னேட் ரொம்பவே முக்கியம் இதுக்கப்புறமேட்டு வர எல்லா வித்துக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு அந்த ஃபார்மை தான் இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிய போகிறோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஆமா இருப்பான். ஸோ அவனுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கீழே ஃபுல்லாக இவனுங்க. ஓகே, ஷைனி டைப்பு. ஓகே, பிடிக்கலாமா வேண்டாமா? என்ன கைஸ் அவன் பயங்கரமாக வெடிப்பான். ஸ்பார்க் கிட்ட தான் இந்த இடத்துல நிறைய இருக்கானுங்க. இங்கே இருக்க வருங்க, இது எல்லாமே கோல் தான். நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் கையில் தான் உடைக்கணும். கோல் மைனிங் பண்ணால் இந்த இடத்துல உட்காந்து கோல் உடைக்கலாம். ஆனால் எனக்கு தேவையான ஒருத்தன் இங்கே இல்லையே. நான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது இருக்காங்க கீழே. ஓகே, ரெண்டு போடு. இவனுக்கு எல்லாருமே நம்மளுக்கு தேவை. ஓகே ஓகே ஓகே, யாரை வச்சு அடிக்கிறது? ஓகேடா. ரொம்ப அடிக்காத, லைட்டாக அடி. போதும் 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 போதும், மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னடா திடீர்னு இருட்டாயிடுச்சு. ஓகே ஓகே,
16%. மாட்டிக்கோ மாட்டிக்கோ ப்ளீஸ் ரா, மாட்டிக்கடா. ஏய் ஏன்டா மாட்ட நட பிடிக்கிற? மாட்டிக்கோ 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 மாட்டிக்கோ. 100% மாட்டிக்கோ. இந்த மெயினும் பார்த்தீங்கன்னா நல்லாவே லூட் கலெக்ட் பண்ணுங்க guys. கண்டிப்பா நம்மளுக்கு அவனுங்களா. ஏய் இதோ இருக்கியா? நீ எப்படா இங்க வந்த? போட்டு போடுறான், தலைமலை போடுறான் உனக்கு. 100%. நைஸ். இவனையும் பிடி. அகைன் அகைன் அந்த ஸ்பிரிட் பால் போடுறான் உனக்கு. அவனுக்கு மேல போடுற ஸ்பிரிட் பால போடு. நைஸ் சூப்பர் கைஸ். 3 பேரை பிடிச்சிட்டேன். இங்க இருக்க எல்லா மெயினும் தூங்குது கைஸ். யாரா அவன்? ஓகே தரமா ஏதோ லுக்கேரியா மாதிரி ஒருத்தன் நிக்கிறாங்க கைஸ். மாட்டிக்கோ மாட்டிக்கோ. கண்டிப்பா மாட்டிக்கிச்சு, கண்டிப்பா மாட்டிக்கிச்சு எனக்கு தெரியும். ஐயோ போச்சு 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 போச்சு. டேய் 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 வெடிக்கிற. போச்சுரா. மாட்டிக்குங்க கண்டிப்பா மாட்டிக்கும். 85. ஏய் ஏன்டா மாட்ட மாட்டேங்கிற? 85% வந்துட்டியாடா. மாட்டித்தொலை. மாட்டிச்சு. ஓகே இதெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ள மண்டை காய்ச்சலா போயிடுது. ஓகே நம்மளுக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே இங்கே கிடச்சிட்டானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு வச்சுங்களேன். எகெயின் இந்த இடத்த விட்டு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம இப்போ போகிறோம். இப்போ நம்ம பிடிச்சுமே அவன் தானே இது. அவனே தான் நம்ம எதை தேடி வந்தோமோ அது நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து மைனிங் போகணுங்க. மைனிங் கரெக்டாக இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா, இது கூட பாஸ் இருக்கா? ஓகே இப்போ நம்ம கரெக்டாக இந்த இடத்துக்கு போனோங்க. அந்த கோல் நிறைய இருக்கும் அங்கே தான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைனிங் ஏரியாக்கு வந்தாச்சு. ஸோ மைனிங் ஏரியாக்கு வந்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு பேர்ல் பாக்ஸை வந்து செட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பேர்ல் பாக்ஸை செட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம ஆட்கள் வந்து மைன் பண்ண ஆரம்பிப்பானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க அந்த தேனி மண்டியானுங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு நம்ம வந்து பேர்ல் பாக்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் விட்டுட்டுனா ஏதாச்சும் வந்து இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது எடுத்துன்னு வந்து வைக்கணும். இந்த ஏரியா ஃபுல்லாக இது கவர் ஆகணுமே. ஓகே நம்மளோட மைனிங் கைஸ் எல்லா 2 பேரும் இங்கே இறக்கி விடணும் கைஸ். ஓடு சும்மா தாறுமாறாக கலெக்ட் பண்ணுறான் பாருங்க. ஒருத்தவங்க தூக்கிடலாம். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணிட்டான். ஓகே ஓகே கலெக்ஷனுக்கு ஆள் வேணும் கைஸ். இப்போ கலெக்ஷனுக்கு யாரை எடுக்கிறது? ஓகே இவன் நல்லா கலெக்ட் பண்ணுவான். ஓகே இது நல்லா கலெக்ட் பண்ணும் போல. இது இறக்கி விட்டுருவோம். எங்கே போடுது? ஓகே நைஸ் கேஸ். எல்லாத்தையும் எட்டு வந்து உள்ளே போடுது. போடு சும்மா இன்பிட்வீன் கேப்பில் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கான் பாருங்க.
ஓகே. டேய் நீ கோல் கலெக்ட் பண்றவன்டா. உன்னோட வேலை ஃபுல்லாவே கோல் தான். நீ இங்கேயே சுத்திட்டு இரு. எங்க போறான் அவன்? ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மைனிங் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த 2 மைனிங் ஆமையும் வேற லெவலில் இந்த இடத்துல மைனிங் பண்ணுவானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லூட் கலெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மைன் பண்ண எல்லாத்தையும் எடுத்து வந்து அந்த பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிருப்பான். ஸோ நம்ம அப்பப்போ வந்து இதுலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போனாலே போதுங்க. ஓகேங்களா? என்னடா டே சங்கு சக்கர மாதிரி இங்கே சுத்துற? ஓகே கேஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சரியான சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் என்ன போல்ஸை பிடிக்க முடியுமோ ஸோ அதை மட்டும் பிடிச்சோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மைனிங் ஏரியாவும் பில்டு பண்ணியாச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிறிஸ்டல் மட்டும் எடுக்கணும். ஸோ அந்த கிறிஸ்டல் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் சர்க்யூட் போர்டு செய்ய முடியும் கைஸ். ஓகேங்களா? ஸோ சர்க்யூட் போர்டு மட்டும் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த ரெட் கலர் போல் பாலை ரெடி பண்ண முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.